இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்யலாம். அப்படியே என்னோட கதை கேட்டுகிட்டே இந்த ரெசிபியை பாருங்கள். வாழைப்பூ மார்க்கெட்லலாம் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அதில் என்ன ரெசிபி செய்வாங்க அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் பார்த்துட்டு அப்படியே வந்து போயிடுவோம். வாழைப்பூ வடைங்கிறது திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் படம் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ வாழைப்பூவில் வந்து நம்ம வடை செய்யலாம் அப்படின்ட்டு. எங்கள் ஊர் சைட்லாம் அது ஃபேமஸே கிடையாது. இந்த கொங்கு சைட்லாம் வாழைப்பூ வடை ஃபேமஸே கிடையாது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கங்கிறதே தெரியாது. அப்படியே மரத்தில் வந்தது அப்படியே விட்டுருவோம், வாழை மரத்தில் வந்துச்சுன்னா. ஸோ இந்த வாட்டி நான் வந்து இந்த வாழைப்பூ வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்யணும் அப்படின்ட்டு வாங்கின உடனே அன்றைக்கே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆச்சு க்ளீன் பண்ணுறக்கு. அதுக்கு நிறைய டெக்னிக்லாம் இருக்குது க்ளீன் பண்ணுறக்கு. பட் அதான் எனக்கு வரல. சரி கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு பாசிப்பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தப்பருப்பு தாளித்து, வெங்காயம் நிறையா, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஒரு 4-5 எண்ணம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பில் எல்லாம் போட்டு இந்த வாழைப்பூ வந்து நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி வந்து மஞ்சத்தூளில் உப்பில் போட்டு ஊற வச்சுருங்க, கருப்பாகாது. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா தாளிச்சதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ போட்டு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு, கடைசியாக இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பச்சை பயிர் நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா, பச்சை பருப்பு, அதுவும் தேங்காயும் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக துவர்ப்பு இருக்கும். பட் இந்த துவர்ப்பு வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ரைஸ், இந்த கூட்டு, ஆம்லெட் கூட சர்வ் பண்ண. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.